ஜனநாயகன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு. அதில் தணிக்கைக்குழு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தணிக்கைக்குழுவை சேர்ந்த ஒரு நபர் தான் இது மத ரீதியாக சில மக்களை புண்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தரதை நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு படத்தை தடை செய்யவும் ஒரு படத்துடைய ரிலீஸை நிறுத்தி வைக்கவும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜனநாயகன் டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ரிலீஸ் தேதியை அறிவிச்சிட்டோம், அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜனநாயகன் டீம் தயாராக தான் இருக்காங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு போங்க, படத்தை பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்க, ஆனால் 9ஆம் தேதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அதுக்கு சென்சார் குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிலாம் முடியாது, அது எங்கள் இஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் கோர்ட்டு கடுப்பாகி இந்த மாதிரி கேஸை கோர்ட்டுக்கு கொண்டு வர்றது கோர்ட்டுக்கு நல்லது கிடையாது, ஹெல்த்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் ஜனவரி 9ஆம் தேதி தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஜனவரி 9 தான் படத்தோடைய ரிலீஸ்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் கோர்ட்டுடைய தீர்ப்பு ஜனவரி 9ஆம் தேதி தான் வரும். ஜனவரி 9 காலையிலே தீர்ப்பு வந்துடும். இருந்தாலுமே ஜனநாயகன் டீம் சார்பாக தீர்ப்பு வந்தாலும் அவங்க அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை படத்துக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும். அதுக்காக கண்டிப்பாக ஒரு நாள் டிலே வாச்சும் ஆகும். அப்படி பார்க்கும்போது ஜனவரி 10க்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆனது தள்ளி போகும். சரி, அதுவும் இல்லை, சென்சார் குழு சார்பாக அந்த தீர்ப்பு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் சென்சார் குழு அதை எவ்வளோ நேரம் வேணால் இழுத்தடிக்கலாம். பிப்ரவரி மாதம் கூட படம் வரலாம். ஸோ எப்போ படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல. அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஆனால் ஜனவரி 9 வராது அப்படிங்கிறது இப்போதைக்கு உறுதியாகியிருக்கு. அவசரமாக பண்ணாங்க அப்படின்னு சொன்னாலுமே ஜனவரி 9 நைட் தான் வரும்.